பத்திரிகை நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா மண்டலத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புத்தாண்டு துவக்கத்திலே ஜனவரி 2ஆம் தேதியன்று திருச்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்டா மண்டலத்தினுடைய மிக முக்கியமான கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் டெல்டா மண்டலத்தினுடைய தமாகவினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், துணை அமைப்பினுடைய தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், முக்கியத்துவம், 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 2025-28க்கான உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணியை துவங்க வேண்டும், அதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று ஜூன் ஜூலை மாதத்திலே நடந்த செயற்குழு கூட்டத்திலே முடிவு செய்து அதற்கேற்றவாறு 3 மாதங்கள் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களும், மாநில நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகிகளும், துணை அமைப்பின் தலைவர்களும் நிர்வாகிகளும் ஒரு சேர நகரம், வட்டாரம், பேரூராட்சி, கிராமம் என்ற எல்லா பகுதிகளுக்கும் சென்று இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே இயக்கத்திற்கான உறுப்பினர் சேர்க்கும் பணியை தொடங்கினார்கள். அந்த பணி சென்ற வருடம் இறுதியிலே முடிவடைந்திருக்கிறது. பணி வெற்றிகரமாக முடிந்த காரணத்தினால் இன்றைக்கு ஜனவரி 2ஆம் தேதி அன்று டெல்டா மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் நேரடியாக வந்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வகையிலே, நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 2025-28ஆம் ஆண்டிற்கான உறுப்பினர் அட்டை, மெம்பர்ஷிப் கார்டை கொடுக்க இருக்கிறேன். இன்னும் 1 மாத காலத்திலே நம்முடைய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் எந்தெந்த பகுதியிலிருந்து வட்டாரம், நகரம், கிராமம் என்று சென்று அவர்கள் உறுப்பினர் சேர்த்தார்களோ அவர்களிடம் நேரடியாக சென்று அல்லது ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்தி மெம்பர்ஷிப் கார்டு, உறுப்பினர் கார்டை ஒருவர் தவறாமல் 100% கொடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இன்றைக்கு கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் இன்றைக்கு டெல்டா மண்டலத்திலே துவங்கும் இந்த கூட்டம் நாளைய மறுதினம் 4ஆம் தேதி அன்று மதுரை மண்டலத்திலே, மதுரையிலே நடைபெறுகிறது. 5ஆம் தேதி அன்று கோவை மண்டலத்திற்கான கூட்டம் ஈரோட்டிலே நடைபெறுகிறது. 6ஆம் தேதி அன்று சென்னை மண்டலத்திற்கான கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது.
இன்னும் ஒரு மாதத்திற்குள் உறுப்பினர் அட்டையெல்லாம் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையிலே உறுதியாக செய்தவர்கள் அவர்களிடம் மெம்பர்ஷிப் கார்டை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 15-20 தேதிக்குள் மார்ச் மாதத்து இறுதிக்குள் 4 மண்டலமாக டெல்டா, கோவை, மதுரை, சென்னை மண்டலங்களிலே வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய கூட்டம் மாநாடாக நடைபெறும், 4ஆக பிரித்து. அதற்கு பிறகு ஒவ்வொரு மண்டலத்திலும் 25 சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து மொத்தம் 4 மண்டலத்திலே 100 சட்டமன்ற தொகுதிகள் என்று கணக்கிட்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் நான் அந்த 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று வட்டார ரீதியாக இயக்கத்திற்கு வலு சேர்க்க இருக்கிறேன். இதற்கிடையிலே துணை அமைப்பினுடைய மண்டல கூட்டங்கள் நடைபெறும். எல்லா வருடமும் நடைபெறுவது போல பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழா மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக நடைபெறும். ஐயா மூப்பனாரது பிறந்த தின விழா விவசாய தின பொதுக்கூட்டமாக நடைபெறும். ஏன் இதையெல்லாம் வரிசைப்படுத்தி கூறுகின்றேன் என்றால் 2025 தேர்தல் வருடம். 2026 முதல் 2-3 மாதத்திலே தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சென்ற வருட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயற்குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது போல இந்த வருடம் தேர்தலுக்கு தயார் நிலையிலே இருப்பதற்கு, தேர்தல் பணிகளை ஆற்றுவதற்கு ஏதுவாக மண்டலங்களுக்கு அட்டவணை கொடுத்து அதற்கேற்றவாறு எங்களுடைய பணிகளை ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் பலமாக ஒலிக்க வேண்டும். அதற்குண்டான களப்பணியை வருட துவக்கத்திலே உறுதி எடுத்துக்கொண்டு செயல்படுத்த இருக்கிறோம். எனவே திருச்சியிலே நடைபெறும் முதல் கூட்டம் மற்ற மண்டலங்களுக்கு எடுத்துக்காட்டான கூட்டமாக நடைபெறும். இது ஒரு பார்ட்டி பார்ட். ரெண்டாவது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை, அநீதியை அரசு மறைக்க நினைத்தால் அதனை தொடர்ந்து நினைவூட்டுவது எதிர்கட்சிகளுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு காலக்கெடுவுக்குள் அரசு உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். குற்றவாளிக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்க வேண்டும். மது கலாச்சாரம், போதைப் பொருள் கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு தமிழகத்திலே அடித்தளமாக அமைகிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறிய அரசாக திமுக அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய குரலை நெரிக்கக்கூடிய நிலையிலே அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. அதிமுகவிலிருந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை கைது செய்தார்கள். பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை கைது செய்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு திரு சீமான் அவர்களை கைது செய்தார்கள்.
இன்று காலை பாமக சார்பிலே பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகளை கைது செய்வதன் மூலம் எதிர்கட்சிகளுடைய குரலை அரசு ஒருபோதும் ஒடுக்க முடியாது என்று தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே இது சம்பந்தமாக சில நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். பெஞ்சல் புயல் இதன் அடிப்படையில் கனமழை, இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கான இழப்பீட்டை இன்னும் அரசு முழுமையாக வழங்கவில்லை. அதேபோல் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மானாவாரி பயிர்களுக்கு இன்னும் அரசு செவிசாய்க்காமல் இருக்கிறது. கனமழையால் பாதிப்படைந்த நெற்பயிர், கடலை, உளுந்து, சோளம், எள் பயிருக்கான இழப்பீட்டை நெல் பயிர்களுக்கு 35,000 தோட்டப்பயிர்களுக்கு 25,000 அரசு வழங்க வேண்டும். பெரம்பலூர் மாவட்டத்திலே கடும் மழையால் அதிக அளவிலே வெங்காயம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைச்சல், கரும்புக்கான ஆதார விலையை இன்னும் உயர்த்தி வழங்க வேண்டும். வீணாக கடலிலே கடும் மழையால் வீணாகி கொண்டிருக்கும் தண்ணீரை சேமிக்க தடுப்பணைகள் தேவை. காவிரி நீர் 2023 ஆண்டு 400 TMC வீணாக கடலிலே கலந்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கிறது. தேவையான இடங்களிலே தடுப்பணை கட்டினால் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு கட்டணம் மிக முக்கியம். அந்த தொகையை அரசு வழங்கும் அந்த மானிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். விவசாயிகள் பிரச்சனைகள் மற்றும் பயிர் சேத விவரங்கள், அரசின் உதவிகள், ஏரி குளங்கள் தூர்வாருவதை கண்காணிக்க மாவட்ட அளவில் விவசாயிகள் அதிகாரிகளுடைய குழுவை அமைப்பது நல்லது என்பது விவசாயிகளுடைய யோஜனையாக இருக்கிறது. காவிரி குண்டாறு திட்டத்திற்கான நிதியை முழுமையாக ஒதுக்க வேண்டும். காவிரி ஆற்றில் அதிக உந்து விசை மீன் மோட்டார் மூலம் குடிநீர், காகித ஆலை போன்ற மற்ற தேவைக்காக அதிக அளவிலே தண்ணீர் எடுப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது. ஆகையால் தண்ணீர் எடுக்கும் பகுதியிலே தடுப்பணை ஏற்படுத்தி பின்பு தண்ணீர் எடுக்க முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். இன்னொரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்து அறநிலையத்துறை வக்ஃப் வாரிய சொந்தமான நிலங்களை சாகுபடி செய்யும்
விவசாயிகளிடம் வறட்சி, வெள்ள பாதிப்பு மற்றும் நோயினால் மகசூல் இழப்பு போன்ற காலங்களில் குத்தகை வசூலிப்பதை அரசு பரிசீலித்து தனி அரசாணை ஏற்படுத்தி விவசாயிகள் குழு முழு மகசூல் காலங்களில் மட்டும் வேளாண்மை துறை பரிந்துரைப்படி குத்தகை விவசாயிகளிடம் வசூல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அரசுக்கு தொடர்ந்து வேண்டுகோள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அடித்தளம் டாஸ்மாக் தான். டாஸ்மாகை படிப்படியாக மூடக்கூடிய கட்டாயம் அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதனை உறுதி செய்யும் அரசு அதனை செயல்படுத்த வேண்டும். தேர்தலிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிய பிறகு டாஸ்மாக் கடை திறந்திருக்கிறது, போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது. இதனை தாண்டி FL2 என்று தனியாருக்கு மணமகிழ் மன்றம் என்ற பெயரிலே மதுக்கடைகள், மதுபார்கள் அனுமதி அளிப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில நெடுஞ்சாலை மற்றும் கிராம உள்ளாட்சி சாலைகள் மிகவும் சேதமடைந்த நிலை இருப்பதால் உடனடி சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒன்றிணைப்பதற்கான முயற்சி எதுவும் எடுத்திருக்கீங்களா? அது ஏதாவது வெற்றி பெறுவதுங்களா? நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே புது வருடம் தொடங்கி இருக்கிறது. ஒன்று, இந்த வருடம் முதல் 6-7 மாதங்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடிய நிலையிலே உறுதியாக செயல்பட வேண்டும் என்று மாவட்ட தலைவர்களிடம், மாநில நிர்வாகிகளிடம், மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய சுற்றுப்பயணத்தை அட்டவணைப்படி தொடங்கி செய்ய இருக்கிறேன். இந்த 6-7 மாத காலம் என்பது தேர்தலுக்கான பலத்தை அடித்தளத்திலே ஏற்படுத்தி கொள்வதற்கு கிராம நகர பேரூராட்சி ரீதியாக கட்சிகள் தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு படிப்படியாக ஒத்த கருத்தோடு ஆளுங்கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது எதிர்கட்சிகளுடைய கடமையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்க இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டு மக்கள் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமை. குறிப்பாக ஆட்சியிலே இருப்பவர்கள் அதற்கு முறையாக சரியாக நிதி கொடுக்கவில்லை என்றால் அதனை தட்டி கேட்பது தமாக போன்ற அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடமை. அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். அண்ணா பல்கலைக்கழக முதல்வரும் துணை முதல்வரும் மௌனமாகவே இருக்காங்க. நீங்கள் மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்று கூறுகிறோம். மகளிர் பாதுகாப்புக்காக இந்தியா முழுவதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா ஆட்சியாளர்களும்
அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே பல விதங்களிலே முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல அரசாணைகள் இருக்கிறது. சமீபத்தில் இந்தியாவிலே தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலே பாலியல் தொல்லைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை கண்மூடித்தனமாக மிருகத்தனமான செயல்பாடுகள், தனி மனித ஒழுக்கம் தவறும் போது இது போன்ற தவறுகள் தொடர்கிறது. இதை தட்டி கேட்பது காவல்துறை, அரசின் கீழ் இருக்கிற காவல்துறை. அது கண்டிப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு பயம் ஏற்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்னும் சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு பாலியல் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதில் முதல் எஃப்ஐஆரிலே இவன்தான் தவறு செய்தான் என்று உறுதி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவுடைய உறுதியான நிலை. அதை எல்லோரும் ஒத்த கருத்தோடு பின்பற்றினால் தவறு செய்பவனுக்கு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலே தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி அளிக்க வேண்டும், நிதினா அவர்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது அரசு தான் அதற்கு முன் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நம்பிக்கை கொடுப்பவர்களுக்கு அரசு தான் முன் வர வேண்டும் என்றால் முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள், இதுதான் அரசனுடைய ஹைரார்க்கி இல்லையா? மக்கள் அரசை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அரசு தரப்புல சொல்றாங்க. இன்னும் வேற என்ன இதுல வந்து இது மணிப்பூர் முதலமைச்சருடைய செயல்பாடும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய செயல்பாடும் ஒரே இல்ல. இதுல தயவு செய்து இது வந்து மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் இதில் முடிச்சு போடாதீங்க, தப்பு. நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ், நமக்கெல்லாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பேசணும். அதனால் எந்த மாநிலத்தில் இது நடந்தாலும், தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு, பல ஆட்சியாளர் இருக்கிற மாநிலத்தில் நடந்திருக்கு. ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, மாணவிகள் நம்பி படிக்கிறப்ப இதுபோல் ஒரு லூப் ஹோல் இருக்கிறப்ப அதை அரெஸ்ட் செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணியாச்சே போதும்னு இந்த சமாச்சாரம் இல்லை. இதில் சாருங்கிறான், மோருங்கிறான், அதில் நிறைய சார் மோரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கக்கி வெளியில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்குது. அதனுடைய கடமை, பணி, அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது கோடிக்கணக்கான மாணவிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த அரசு மறந்துவிடக்கூடாது. சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து நீங்க சுற்றுப்பயணம் போறதா சொல்றீங்க. இந்த 26 தேர்தலில் இந்த 100 தொகுதி தான் உங்களோட இலக்கா? எனக்கு பார்லிமெண்ட் இருக்கு, தனியார் நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு மேலே போக முடியாது. அதனால எந்த 25 தொகுதி சொல்றாங்களோ அந்த 25 தொகுதிக்கு போவேன். அதுதான் கணக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ அதை செய்கிறோம், ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ அதை செய்கிறோம், அவ்வளோதானே. ரியாலிட்டி தானே. உறுப்பினர் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய இலக்கு ஒரு சட்டமன்றத்திற்கு 10,000 உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நான் நிர்ணயித்தேன். 100% அதை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. மாறாக அநேகமாக எங்களுடைய இலக்கு ஒரு சட்டமன்றத்திற்கு 7,000 7,200 இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது 101% உண்மை நிலை. இல்லை 15,000 20,000 நான் சொல்ல விரும்பலை. கட்சிக்காரங்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன்.
சார், மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறப்ப தமிழகத்துல பாலியல் குற்றங்கள் குறைவுன்னு சொல்லி எதிர்க்கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க, அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு பெரிய வெட்கக்கேடு, தலைகுடிவான ஒரு விஷயம். அதுபோல் சொல்கிறதும் கேட்கறதும். 100% பாலியல் தொல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடாது, எந்த ஆட்சி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறது தான் மனிதாபிமானம். இங்கே குறைச்சலாக இருக்குன்னு சொல்கிறது வெட்கக்கேடு, கேவலம், தலைகுடிவு. நான் தான் சொல்கிறேன் சார், அது என் கட்சியில் யாராவது சொன்னாலும் இதே தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து அரசியலை தாண்டி மனிதாபிமானமான ஒரு உண்மை. இதில் அரசியலை ரொம்ப பூர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. கெஞ்சல் புயல் பாதிப்புக்கு அரசு வந்து நிவாரணம் தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. மத்திய அரசா மாநில அரசா? நீங்கள் மத்திய அரசை பொறுத்தவரையிலே அவர்கள் கொடுக்கின்ற நிதியை படிப்படியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசு நாங்கள் மாநில அரசை குத்தம் சொல்லுவோம். நீங்கள் கொடுக்கின்ற நிதிக்கு வெளிப்படைத்தன்மை தேவை, முழுமையாக சரியாக செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மத்தியில் டெல்லிக்கு செல்லும்போது தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை 100% கொடுங்கள் என்று கேட்பது என்னுடைய கடமை. நம்ம போடுற கணக்கு வேறு, அவங்க சொல்கிற கணக்கு வேறு. அதனால் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகள் இருக்க வேண்டும். வெளிப்படை தன்மையோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். அதில் அரசியல் கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது. அதுதான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பொங்கலுக்கு தோப்பு கொடுத்து பணம் கொடுத்த கட்சி இந்த கட்சி தானே இல்லையா? எப்படி அப்புறம் 1000 ரூபா பத்தும்? மினிமம் 3000 ரூபா கொடுக்கணும் தானே நாங்கள்லாம் சொல்லுவோம். அதையாவது கொடுக்கணும் இல்லை? அதான மக்களுடைய எதிர்பார்ப்பு. இடைத்தேர்தல் வந்தால் கொடுக்குறப்ப பொங்கலுக்கு கொடுக்கலாம்ல. இடைத்தேர்தல் வந்தால் கணக்கே பார்க்கறது இல்லையா? பொங்கலுக்கு மட்டும் மக்களுக்கு கணக்கு பார்த்தா எப்படி சொல்கிறது? வந்து பாதிக்கப்படுற நேரத்தில் மழை பெய்யறப்ப சொல்கிறது வந்து எல்லோருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது. பாதிப்பு முடிஞ்சு கணக்கு எடுக்கிறப்ப இவர்களுக்கு தான், இப்படி இருப்பவர்களுக்கு தான், அப்படி இருப்பவர்களுக்கு தான் சொன்னால் மக்கள் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? சென்னையில் ஒரு கோட்பாடு, கடலூரில் ஒரு கோட்பாடு, திருவண்ணாமலையில் ஒரு கோட்பாடு. எப்படி அரசை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ரைட் சார். அரசு பள்ளிகள் 500 பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கப்படும் அப்படின்னு மினிஸ்டர் பேசினாரு அப்படிங்கிற கருத்து வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? இன்னைக்கு கூட கூட்டணியினுடைய முக்கிய கட்சி சிபிஎம் முதல் பக்க செய்தியாக இருக்க, அது போன்ற நிலை ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பாஜக கூட்டணியில வந்து தொடருதா? சட்டமன்ற தேர்தலில் அதிமுக விஜய் ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது எங்களது கூட்டணிகள் மேலும் வலுப்பெறும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது எங்களுடைய கூட்டணிகள் மேலும் வலுப்பெறும். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேரும். ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கான சரியான வியூகம் ஏற்படும். நான் சொல்றது, நான் இருக்கிற கூட்டணிக்கு தானே நான் பேச முடியும். நான் எப்படி அடுத்த கூட்டணிக்கு நான் பேச முடியும்? அதுதான் சொல்லிட்டேன். நான் 6 மாதம் கழிச்சு தான் சொல்லிட்டேன். ஒத்த கருத்துனா தேர்தலில் மட்டும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது தான். அப்புறம் எப்படி சார் ஒத்த கருத்துனா? இப்போ திமுக இருக்கிற கட்சியெல்லாம் ஒத்த கருத்தா இருக்கா? சொல்லுங்களேன். மற்ற கூட்டணியில் இருக்கலாம் ஒத்த கருத்தா இருக்கா? எவ்வளோ வேறுபாடுகள், 1 2 இல்லையா? இல்லை, அதுக்கு தான் நான் சொன்னேன். 6 மாதம் எல்லாம்
பொறுத்திருந்து பாருங்கள். எல்லா கட்சியும் தங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான அட்டவணை நாங்கள் கொடுத்த மாதிரி மற்ற கட்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தானே நெக்ஸ்ட் ஸ்டெப் வர முடியும். அதுக்குள்ளே நான் அலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இப்போ ஒரு பெரிய கோரிக்கையை வந்து முன்வைக்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற முன்வைக்கிறாங்க. பாமக நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது A to Z தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதில் 100% பொருந்தும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுபோல் நினைத்து ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கேற்றவாறு கூட்டணிகள் அமைய வேண்டும். கூட்டணி தேர்தலை ஒத்த கருத்தோடு சந்திக்க வேண்டும். மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும். அந்த கூட்டணி வெல்ல வேண்டும். வென்ற பிறகு அதற்கேற்றவாறு நம்பர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது சார். இதில் சும்மா அரசியலுக்காக பேசி போகிற கிடையாது இல்லையா? படிப்படியான சமாச்சாரங்கள் இதில் நிறையா இருக்குது இல்லையா? நான் வேணா என் கூட்டணி கருதி இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கூட்டணிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம், அதற்கு பிறகு தான் இதெல்லாம் சிந்திப்போம்னு சொல்லுவோம். என் கூட இருக்கிறவங்களோ எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவங்களோ என்ன வேறு மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியும். காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் தேவை என்று நினைக்கிறார்கள் இல்லையா? அதற்கு தேர்தல் வியூகம், வெற்றி, எண்ணிக்கை, நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தேர்தலுமே தேர்தல் வாக்குறுதி என்பது கொடுக்குறாங்க கட்சியை சார்ந்தது. இப்போ தேர்தல் வாக்குறுதியில குழப்பம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் குழம்புறாங்க. அதை எப்படி பார்க்க? அந்த குழப்பம் ஏற்படுத்த காரணம் திமுக அரசு தான். அதிக வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய அரசு திமுக. அதன் அடிப்படையிலேயே இது போன்ற எண்ணங்கள் மக்களுக்கு ஏற்பட தொடங்கி இருக்கிறது.